அவங்க சொல்லி கொடுத்தாங்க. லேடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு ப்ராங்க் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது பண்ணி முடிச்சுட்டு இந்த இன்டர்வியூ நான் எடுக்கிறேன். யாரை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்களோட சித்தியை தான் பண்ணியிருக்கோம். யார் யார் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான், அம்மா, அண்ணி 3 பேர் பண்ணோம். அக்கா கேமரா பிடிச்சா 4 பேர் சேர்ந்து தான் பண்ணோம். ஆனால் ஃபேமிலி அன்றைக்கி வந்து எங்கள் மம்மியோட பர்த்டேன்றதுனால ஃபேமிலியாக எல்லோரும் இருக்கும். அப்படியே ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க செம்மையாக அழுதுட்டாங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி. எங்கள் அம்மா தான் பேசினாங்க அந்த ப்ராங்கில். உண்மையாகவே எங்கள் அம்மா தான் ப்ராங்க் பண்ணாங்க. ஐடியா கொடுத்ததுமே எங்கள் அம்மா தான். ஸோ நான் அவங்க சொல்கிறாங்கன்றதுக்கோசரம் உண்மையாகவே இதுதான் நடந்தது. எங்கள் அம்மா தான் பண்ணாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய ப்ராங்க் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம போட்டுடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாமே கம்மியாகவே செய்யும். எது எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் நீ கம்மியாக தான் செய்வேன். அம்மா இல்லைம்மா, பாட்டு பாயசம் வேஸ்ட்டாக போச்சு. கீழே ஆயாவ நிறைய பாயசம் அவ்வளோ கீழே ஊற்றினேன் நான். சரி, யாரும் சரியாக குடிக்க மாட்டாங்களேன்ட்டு ஃப்ரீயாக குடிச்சலம்மா. குடிச்சிட்டாயா? இல்லை, உங்க பொண்ணு குடிக்கல, பொண்ணு குத்துங்க. என் பொண்ணுன்றாங்க, அந்த பாப்பா தூக்குறாங்கன்னா இங்க கண்டுக்கிட்டே வாட்ஸ்அப்ல அனுப்பிருக்கேன் பொண்ணு இல்லாத பின்னா நீ மருமகத்தான். அதுக்கு நீ கேக்குற பிரிச்சு பாக்குறீங்க. அவங்க வந்து அங்க கொஞ்சம் கொஞ்சம் மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சண்டை போட்டாங்களே அந்த இருக்குன்னு சொல்லி கொஞ்சுவாங்க. அது அப்படிதான் வரலோட ஃபோன் பண்ணி கேக்குறல, ஏன் வரல சொல்லி கேக்குறாங்க. 2 பேரும் வந்தா இவனை மட்டும் தானே கொஞ்சம், அவனை கொஞ்சம் இல்லையே. அவ வந்து எப்படி ஓடி இருக்கும், அங்க வந்து ஓடி வந்து தூக்கிப்பீங்க. ஆனா நீ தூக்கவே இல்லையே. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தானே இருக்கேன். அதனால கிடையாது. 2வது வாட்டி இது வரவே இல்லை. அது வெளியே வரைக்கும் கேமராமேன் மூஞ்சி ராசி எப்படி? கேமரா மூஞ்சி ராசி எப்படி? சரி, பாக்குற பழக்கம் கிடையாது. சரியா? அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே கொண்டு நான் தான் தூக்கணும்னு சொல்லுவீங்க. இன்னைக்கே உங்களுக்கு வாங்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் கொண்டு உள்ள வந்து அப்ப நான் தானே வாங்கினேன். அது ரூம்ல வந்து நீங்க வெளியே போகும்போது என்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பீங்க. இன்னைக்கு ஏன் சேர்க்கவே இல்லை என்கிட்ட? நான் வந்து யாருக்கு தருந்தானே, யாருக்கு தர மட்டும் நான் வாங்கினேன். இவ இருக்கா, நான் இருக்கேன், நாங்க 2 பேரும் தூக்கிப்போம். நீங்க எப்பவுமே கொண்டு கேட்பீங்க. இங்க பாருமா, மாமி என்ன சொல்ற பாருங்க. அம்மா கத்தற பாருங்க. நான் கேளு, என்னதான் உனக்குன்னு கேளு, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்ன பாருங்க. கோவம் இல்லன்றீங்க, அப்ப அந்த கோவம் எதனை பிரிச்சு சொல்றீங்க? நான் பிரிச்சு சொல்லடி, அவங்க பாக்குறாங்க, நான் சொல்றேன். ஐயோ பாப்பா, அடிபட்டுக்குது காலு. அவங்க பிரிச்சு சொல்றாங்க. கொஞ்சம் கூட காலு வையா அப்படியே ஆ கருதுறி. பேசுறது கரெக்ட். நான் இல்லைன்னா சொல்ல வரல. அவளை கேட்கறது கேளு. அப்ப இப்ப இவனை தனியா நீ கேட்கறனா இவளுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. நீ வேற்றுமை பாக்குற மாதிரி தானே இருக்கு. இப்ப நம்ம குழந்தை நம்ம எதை நீ பாத்துனா இந்த பேச்சு வராதுல்ல. அதே அவ போயிட்டு பேச்சு அவளே சண்டை போட்டுருக்கலாம்ல. நீ தப்பா கேட்க சொல்றானே. 2 மேட்ச் பேச தெரியல குடுமா. அதுதான் பேச தேவையில்ல. பேச தெரியாது. இவ்வளவு பேசுறாவோ அவனா பாட்டுல கிடக்குறா. இது பண்ணிட்டு கேட்கறதுக்கு உனக்கும் தெரியாதா? நானும் கேட்டேன். அதான் சொல்றேன். எனக்கும் வராது. ஆனா வந்து
2-3 தடவை இருக்கும். நீங்க அவள் தூக்கத்தே இல்ல சரியா, சும்மா தூக்குறீங்க அப்படி விட்டுறீங்க, அவ பாட்டு விளையாண்டா இருக்கா. ஃபர்ஸ்ட் மாதிரி கொஞ்சிடவே இல்ல. அவ இப்ப விளையாடுற குழந்தைடி, இப்ப நான் கீழே தான் அவ கூட இடுப்புல உட்கார மாட்டாளே. அவ உட்கார மாட்டா, அவ கூட உட்காந்து விளையாடுறீங்களா, அவளை விட்டுறீங்க, நீங்க பாட்டு விட்டுறீங்க, நீங்க பாட்டு உட்காரீங்க, அவ பாட்டு விளையாடிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட்ல எப்படி கொஞ்சுவீங்க? இப்ப அந்த அளவுக்கு தூக்குறதும் இல்ல. ஏன் அப்படி செய்யல? நான் இவனை மட்டும் பாக்குறீங்க, ஏன் பாக்குறீங்கன்னு கேட்கல, அவளையும் பாருங்க தான் நான் சொல்றேன். சின்ன விஷயம் அது அவங்களுடைய என்ன சொல்றது வேலையா இருக்கலாம், கொஞ்ச நேரம் உன்னுடைய இதுல அப்படி தெரியலாம். சின்ன சின்ன விஷயம் அது ஒரு வாட்டினா பரவாயில்ல, சும்மா சும்மானா எப்படி எனக்கு தெரியும். புரியுதா? உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைய இது பண்ணும்போது உங்க இது இருப்பாங்க. இப்ப அதுக்கு கேட்டா தேஜஸே மித்திக்கானா அதுக்கு தண்ணி அதுதான் மேல தூக்கி வச்சு பாப்பாங்க. அதுதானே அப்படிதானே இந்த தப்பா நான் அவன்கிட்ட பேசவே இல்ல. ஃபர்ஸ்ட் இத பத்தி ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க இப்பெல்லாம் யாருமே. யார விளையாடு யார் விளையாடுகிறா இப்போ? அவதான் இந்த மாதிரி பேசுறாங்க விளையாடுகிறாங்க. அந்த மாதிரி கத்துறீங்க, நான் அப்படி ஒண்ணு பெருசா ஒண்ணு கேட்கலையேமா. என்னத்த பெருசா கேட்கல தப்பு தெரியல. நான் என்ன தப்பா கேட்டீங்க? நீ பாக்குறீங்க, இவ்வளவு பாக்குறது நான் அவனே பாக்குறது தப்பு. எனக்கு தெரிஞ்சு நீ பேசுறது தப்பு. எனக்கு தப்பா தெரியலமா இது. நான் அவளுக்கு வேணா பிரியாணி பாரு, நான் அவ்வளவுதான் கொன்னுதான் மேல் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் இவன். அப்போ தேஜஸ் அப்போ வந்துச்சு வரும் பத்தியா? அதுக்கு தான் சொல்றேன், ரொம்ப எல்லாத்துக்குமே தான் சொல்றேன். எல்லாம் கேட்க விளையாட நினைக்கிறாங்க. அவன்தானமா இருந்தாலும் ஒரு பொண்ணுன்னு தனியா பாசம் இருக்கு. இப்ப இது பிரச்சனை. நீ ஒழுங்கா பாத்து இப்ப மாட்டாங்க. நீ இறக்கி கூட தான் பாக்குறேன். இப்ப கேட்கற வச்சு யார் வச்சுக்கிற நீ? இப்ப கடையில நீயே பார்த்த அவ இங்க இடுப்புல நான் அப்படி கேட்கல. எப்பயுமே வந்து என்கிட்ட குடி என்கிட்ட சொல்றேன். கொஞ்ச நாள் என்கிட்ட குடின்னு சொல்லவே இல்லையே, எதுக்கு காரணம்? அப்ப கூட வரல, நான் போன் பண்ணி கேட்பேன் மாமி. நீங்க போன் பண்ணி எல்லாம் சொல்லுங்க. சுனில சித்தார்த்த கேட்டு பாரு, ஒருத்தன் பாக்கி ஒருத்தன் அதே தானே சொல்லுவாங்க. சுனில கேட்டா சித்தார்த்த பாக்குறேன், சித்தார்த்த கேட்டா சுனில அப்படிதான். என்னையா முறையோ நான் கேட்ட வரைக்கும் நான் சொல்றேன். நான் எங்க நீ கற்பூர வச்சு சத்தியம் பண்ணி நீ ஓர வந்து ஒரு வாட்டி பண்ண நீ சொல்ற. நான் 2 வாட்டி பார்த்தேன். நான் ஒரு வாட்டி தான் நான் கேட்டு வரேன். 2 வாட்டி பார்த்தேன். எனக்கு ரொம்ப இன்னைக்கு கூட நான் வந்தேன். சும்மா அதே சொல்லிட்டே இருக்கீங்க. சர்மி நான் உனக்கு கொஞ்சம் கூட சொல்ல சர்மி. 2 பேரும் ஒன்னதானே பார்க்க சொல்றேன் நானு. 2 பேரும் ஒன்னதான் சொல்லிட்டே நான் கூட்டு வர மாட்டேன். கூட்டு மட்டும் பார்க்கலாம். அதான் நான் கேக்குறேன், ஏன் இங்க வரலன்னு மட்டும் கேக்குறாங்க. வந்தா அப்ப பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னையுமே அது கண்டுக்கிட்டு தான் சொல்ல போனா இங்க வந்தா மட்டும் தான் கவனிப்பு. இங்க வந்தாதான் பேசுறாங்க. வேலை செய்யுது. நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் சொல்ல போனா இங்க வந்தா மட்டும் தான் தம்பி தூக்குறாங்க கொஞ்சம் பேச மாட்டேன். அதான் வேலை போயிட்டு வந்து வீட்டுல வேலை சரியா இருக்கும். இதெல்லாம் நீ இது பண்ணக்கூடாதுமா குழந்தைய. வரதுதான் பிரச்சனை வராத இல்லன்னா பேசுறாளா 2 கொண்டாட முக்கியம் அவ பேசுறாளா இவனுக்கு பல்லாகுது எனக்கு பல்லாகுது. அது எப்படி அப்ப என் பொண்ணா இல்ல இவன் வேறையா? ரெண்டு குழந்தைங்களா ஒண்ணு 2 குழந்தை ஒண்ணு அப்படி நடந்துக்கோங்க தான் நான் சொல்றேன். அப்படிதான் இருக்கேன். இந்த பிரச்சனை வேணாம், நீ வராத அவ்வளவுதான். நீங்க வர சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்றேன் வர வர வர
வச்சு அவங்க பாப்பாங்க உன்னை நான் லவ் பாப்பாங்க ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிற விட்டுரு நான் தம்பிங்க வரக்கூடாது பேசலாம் 2 பேரும் தான் பாக்கணும் இல்ல வேணாம் என்னத்துக்கு இவ்வளவுக்கு பேசும்போது நான் அப்படிலாம் பாக்கல சர்மி நானு என்ன எப்படி பேசுற நீ சொல்லு சர்மி இப்ப நீ இவள மட்டுமே தூக்கிட்டு இப்ப தம்பி தூக்கலாம் கேட்க இல்ல அவ என்ன கேக்குறாள அவளும் கம்ம நம்ம நான் என்னமோ இதுல நடுவுல உட்காந்து நீ என்ன பேசுற நீ என்ன பேசுற இன்னும் நான் என்ன பேசணும் அவ பாட்டு கேட்டுக்கிறா நீ பாட்டு கம்முடு நீ இதெல்லாம் பேசுற நீ என்ன கேக்குற நான் தெரியும் சொல்லிட்டேன் முன்னமே அவ என்கிட்ட கேட்டா நான் கேட்பேன் அவன் உன்னதானே கேள்வி கேட்டுக்கிறா பிரச்சனை கிடையாது வந்தீங்களா நம்ம பாருங்க நான் பாக்கணும் நினைச்சேன்னு சொல்ல 2 பேரும் பாக்கணும் தான் நினைக்கணும் சொல்லணும் அத விட்டுறே நம்ம அவன்கிட்ட போய் சொல்றேன் இவகிட்ட சொல்லுகிறேன்னா அவ எவ்வளவு கஷ்டப்படுறா உட்காந்துன்னு அவன் பே பண்ணது எனக்கு தான் தெரியுது நான் போய் திருவாரூர் இந்த குழந்தை இங்க வந்தாதான் அவங்க பேசுற அளவுக்கு ஆயிட்டாங்கம்மா அவங்க பேசுற அளவுக்கு ஆயிட்டாங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நான் அப்படியே தப்பா பேசலமா அவளை பாக்கலாமா நான் கேட்டதுல என்னமா தப்பு இருக்கு என்ன பாக்கல அவ வார பார்த்து தானேங்கறா வார பாக்குறான் நான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இல்லன்னு சொன்னேன் நான் வந்து தனியா இருக்கும் பாக்குறாங்க தம்பி வரும்போது தம்பி தான் கொஞ்சறாங்க அவளை கொஞ்ச மாட்டாங்க அதுதான் நான் சொன்னேன் இது தப்பா இப்ப பாய் சொல்றேன் இப்ப நான் என்ன பேசுது திருப்பி அதான சொல்லுங்கறா இவன் தப்பா எதுவுமே சொல்லலையே சிச்சி பிரச்சனை காண்டி ஏறினே இருக்கு பெருசாயிடும் சண்டை இது நானும் அடிப்பாங்க பாரு அடிக்க மாட்டேன் வாயில. இதுக்கு நான் எப்படி அவனுக்கு போட முடியாம மாட்டேன் நானு இப்ப கேளு போடு என்ன இதுல என்ன இருக்கு நான் இப்ப சண்டையில போய் நாய் மாதிரி நீ கேக்குறது கரெக்ட் உங்க மனசுக்கு தெரியுதா எனக்கு தெரியுது அதான் கேக்குறேன் ஏ கிளம்பு போலாம் நம்ம அவங்க அதோ விஷால் குழந்தைய பாத்துக்கிட்டோம் அவனை பார்த்தானா இவங்களை பார்த்தானா வா போலாம் அம்மா நீங்க கூட என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க உனக்கு புரியல பெரியவங்கள மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அவ பேசுறது சரியில்லை உங்களுக்கு தான் தெரியுதா இல்லையா அவ பேசுறது கரெக்டா அவளை கம்மி வேணா அப்ப போனா அவ வெளியே போட்டா தானே நினைக்கிறேன் நீங்க வேற அவ அவ பேசுறாளா நான் வெளியே போலாமா நான் அப்புறம் கம்மி வச்சா உங்களால கேள்வியே கேட்கக்கூடாதா? இல்ல நான் உன்னை வெளியே வராதேன்றேன் ஏன் இப்படி சொல்றீங்க நான் வாயில வருது அப்புறம் போ சொல்ற மாதிரி தானே இருக்குது நீங்க என்ன கடைசில போய் ஏமால வரீங்க அதான் அவ கேக்குறா நான் கேட்கல உன்னை அவ உன்னதான் கேக்குறா வரணும்னு நினைக்கிறதானே நீ பேசிருக்க எனக்கு 2 பேரும் தான் வேணும் அவளும் தான் வரல கூட நான் கேக்குறேன் அதுவே கூட நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி நான் கத்துனேன் ஏன்டி அங்க போன இங்க தானே உன் வாசல் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வருஷம்னா வரல அங்க ஏன் போனீங்க மாமியார் என்ன அவளை பயமா அப்படின்னு கூட நான் விளையாடினேன் அது கூட ஏய் என்ன அது பிளான் பண்ணி பண்றீங்களா 2 பேரும் நீங்க அவங்க யாருக்குனே ஒரு வாட்டி தெரியல எனக்கு போய் ரெண்டு பண்றீங்க இந்த சண்டை 2 பேரும் ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க நான் அதுக்கு தான் இது இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணுதான் அவ வேற இவன் வேற நான் பார்க்கல சரியா அதான்டா ஒரு half an hour. ஆனா நீங்க பார்த்தமே எனக்கு தெரியலையே அவங்க வளர்ந்துட்டா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அப்ப வளர்ந்தாலே அப்புறம் பார்க்க மாட்டேன் பாசெல்லாம் கம்மியாலாம் பார்க்காதே இருப்பாங்களாம்மா பார்க்காதே இருப்பாங்களா 2 குழந்தை வேணுமா உங்களுக்கு லேட்டா நான் இப்போ கூட சொல்லி கருப்புறம் வாங்கி வர போறேன். சிம்பிள் 2 தடவை சத்தியம் பண்ணி அவ்வளவுதான். சத்தியம் பண்ணிட்டா எல்லாம் பெருசாயிடுமா அவ உன் பொண்டாட்டி கேட்டுக்கிறா நீ கம்மன் கேட்டுக்கிற இதுக்கு எதுவும் எனக்கு என்னன்னே தெரியல, என்ன போய் பேச அவ என்ன இந்த குழந்தை வேற்றுமா பாக்குறமே அந்த குழந்தை பாக்குறமே பேசுகிறா பாக்கலையம்மா அப்ப இவ ஏன் இவ்வளவு பேசுறா கம்முனுக்குறா சர்மி வந்து இவ வீட்டுக்கு தானே இவ வரேன் இவ வீட்டுக்கு தானே வந்துக்கிறாங்க இவ்வளவு தானே கேள்விக்கிறா அது எங்கன்னா வாய் திறக்குதா அப்படியே யார் வேணுமா நான் நினைக்கிறாவோ அவ பேசுறானா நீ அவ கேட்கணுமா வேணாவா எனக்கு மருமகனா அவளுக்கு மருமக தானே அந்த வார்த்தை அவளுக்கு பொண்ணுன்னா இவங்க எவ்வளவு பொண்ணு தானே அப்ப அதான் சொல்றேன் அவன் வாய் திறக்காதுங்கிறா இப்ப நான் சொல்லி கொடுக்கணுமா அவருக்கு நான் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்க என்ன சொல்லிட்டு பேசுறது கோவம் ஒரு மாதிரி கோவமா பேசுறா அவ. பேசிட்டு இருக்காங்க என்னம்மா? பேசிட்டு அவ இருக்காங்க அவ வந்து யதார்த்தமா கேக்குறான்னு அவனை நினைச்சுன்னுக்குறான் யதார்த்தமாடா அவ கோவமா பேச மூஞ்சி தெரியல பாக்கும்போது அது உனக்கு ஏய், தெரியும், உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா? பிரச்சனை? நீ எதுக்கு நந்தினியை நடுவுல உட்கார்ந்துக்கிற? அவ கோவமா பேசுறானா அவ கமன் சிச்சன் பேசினுறா அப்ப எப்படி இருக்கும் அவளுக்கு எப்படி இருக்கும் விடுமா அதெல்லாம் விடுமா அவங்களுக்கு நம்மளே தூக்கி விடக்கூடாது நம்மளே இது பண்ணக்கூடாதுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீ சொல்லி தரணும் இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீ சொல்லி நான் சொல்லி கொடுக்கணும் நான் அந்த இதெல்லாம் அவ கேள்வி கேட்டா அவ ஒழுங்கா அவளும் அதுக்கேத்த மாதிரி பேசுறாங்க இல்ல தீபா கொஞ்ச நேரம் இல்ல என்ன கொஞ்சம் பாரு என்ன கொஞ்சம் பாருடி ஏய் என்ன தெரியுங்க I am too close. I am too close. நடுவில் கூப்பிட்டு வராதீங்க போங்க Video போகுது. நீங்க தான் உடனே
அவங்க சொல்லி கொடுத்தாங்க எனக்கே தெரியாதுமா நிஜமா சண்டை பண்ணிட்டு அழ வச்சிங்க பாத்தீங்களா அவரு அழுவான்னு தெரியாது சீரியஸா பிராங்க் நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு வீடியோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல தோடி இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துனுக்குறேன் நீ ஆடி படம் பார்த்துங்கிறாரா அதான் சரி முடிச்சு பேசணும் பேசிப்போ ஆயா வந்து சண்டை போட்டு போதே எல்லாம் இங்க குமாளிக்கிறாங்க எனக்கு ஒட்டே விட்டு வந்துக்கிறாள் அதை மட்டும் சொல்லாம அது முடியும் கஷ்டப்பட்டு எடுத்தோம் நான் அங்க திருவாரூர்ல இருந்து பிளான் பண்ணிக்கலாம் எப்படி இருந்தது நீ சொல்லாது என்னெல்லாம் சேர்த்தாதீங்கோ நான் அவன் இல்ல கூட தான் எடுத்துதான் பண்ணோம் இவன் வேற சந்தில வந்து வந்து கேட்டாங்க அதை பண்ணிட்டீங்க சரி, அப்படி சொன்னால அவன் பின்னாடி இருந்து கம்முனு அவன் கூட கூட தூண்டி விட்டான் கேளு அத நான் சரி, சொல்லிட்டேன் நான் கேட்டா சொன்னேன் கேட்கல. அப்ப இது என்ன இது குழந்தை அது என்ன பண்ண கேட்டானா இல்லையா இது கிட்டத்தட்ட நீ போன நீ யாரு தெரிஞ்சு போனல நாங்க எல்லாம் சம்மதப்படும் மாட்டோம் கழிச்சு போகும் சொல்லி முடியா கை வலிக்குது சீக்கிரம் பண்ண நச்சுல அதை சேர்த்து சரி. நீ வேற ஆயா கொண்டா என் மூக்கு வேற க்ளோஸ் அப்ல எடுத்து நான் ஏதோ ஓடி வரும்போது ஓடி சொல்லு கை வலிக்குது எவ்வளவு நேரம் எடுத்து என்ன சொன்னா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா உண்மையான சம்பவமா நீங்க பேசணும் கூட ஏதாவது காமெடி பண்ணி பேசுறீங்கன்னு நினைச்சேன் எனக்கு ஸ்ரீமிஷுக்கு அது எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண தெரியுமா ஏய் அதுதான் பேசுறது தெரிஞ்சிச்சு அதெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன் ஸ்டார்டே பண்ணல அது நல்லா இருக்கும் நல்லா எடுக்கிறது அதனாலதான் நீங்க என்ன கம்முனு இல்ல நானும் எங்க அம்மா எவ்வளவு பிராங்க் பண்ணா அம்மா கேமரா கண்டுபிடிச்சிருக்கீங்க உண்மையா நான் பிராங்கே பண்ணிருக்கேன் சரி சொல்லு நீங்க அழுவும் போது நீங்க என்ன நினைச்சீங்க கண்ணு இருந்து இவ்வளவு சொட்டு தண்ணீர் வரும் நான் பார்க்கவே இல்லை சீக்கிரம் சொல்ல கை வலிக்குது எவ்வளவு நேரம் எப்படி நான் இருந்தது முடியும் நானும் கொஞ்சம் அடிச்சிருக்கேன் நீ சொன்னதானே அது நினைச்சிருக்கா தீபா நம்ம இவ்வளவு நல்லா பார்த்து நம்மளுக்கு பெரிய மாமி இப்படி சொல்லிட்டாங்க நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல நடுவுல ஒட்டே சாம்பார் ரெண்டு குழந்தைங்க நான் அப்படிலாம் பாக்குறேன் அதே தானே தெரியும் சரி சரி மூக்கு மூக்கு அடிச்சுன்னு பேசுறது நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் எதுல அடிச்சா வீக் பாயிண்ட் எல்லாருமே அப்படி நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் இவன் வந்து என்ன எல்லாம் சீரியஸா பேசுனாங்க இவன் ஹெட்போனை வச்சுட்டு கேமரா ஷூட் பண்ண சொன்னா இடையில நான் சொன்னேன்ல அப்புறம் தான் ஓகே இவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்ட்டு வீடியோ நான் பாக்குறேன் மாமியும் பின்னாடி சுத்தி ஸ்ரீயாதான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி உதவி பண்ணி வெளியே போச்சு நிறைய பொண்ணு செட்டப்பா ஓகே பாய் சொல்லுங்க எல்லாரும் பாய் 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 இந்த ப்ராங்க் வீடியோவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதேமாரி ப்ராங்க் வீடியோ உங்களுக்கு நிறைய நான் போட விரும்புகிறேன் நீங்களும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் பாய்